அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒரு பழங்குடியினர் ஒரு சொல்கிறாங்க. யாராவது அவங்களுக்கு விருந்தினராக வந்தால் அவங்கள வா வா அப்படின்னு அழைக்கிறாங்க. இது தமிழ் சொல் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறீங்களா? அதை விட இன்னொரு அதிர்ச்சியான செய்தி, ஆப்பிரிக்காவில் மனக்கஷ்கரில் வாழும் மக்கள் பேசும் ஆதி குடிமொழிகளில் 80 விழுக்காடு தமிழ் சொற்கள் தான் காணப்படுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களும் வியந்து பார்க்குறாங்க. எங்கேயோ இந்தியாவில் ஒரு பகுதியில் வாழும் மக்கள் பேசும் தமிழ் மொழி எப்படி இவர்கள் மொழியில் கலந்தது? அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய புகுந்த அயல்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய செய்தியை சொல்கிறாங்க. சுமார் 18,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் ஆஸ்திரேலியா கண்டத்தையும் கிழக்கிலும் மேற்கிலும் இணைக்கும் வகையிலும் மேல்புறத்தில் இந்தியாவை இணைக்கும் வகையிலும் ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்திருக்கிறது. அந்த கண்டத்தை லெமூரியா கண்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி இருக்க வாய்ப்புள்ளதா என்று ஆராய்ச்சி செய்ய தமிழ்நாட்டுக்கு வந்த பெரும் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்நாட்டு கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். அவர்களை மிரள வைத்த அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? உலகத்தின் பெரிய தேசமாம் தமிழ் தேசத்தை ஆண்டவர்கள் பாண்டியர்கள். கிழக்கிலிருந்து மேற்கு வரை பறந்து விரிந்த கண்டம்தான் குமரிக்கண்டம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க காலத்திற்கு முன்னரே 18,000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழும் தமிழரும் அவர்கள் ஆட்சி முறைகளும் உலகத்தில் சிறந்ததாக விளங்கியிருக்கிறது. நன்றி.